ஹலோ ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவில் 9th 10th எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ சென் என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட ஹீரோயினோட அப்பா தான் காங், அவரும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை எங்கள் அப்பா தான் கொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்த அம்மாவும் கேட்டிருப்பாங்க. அந்த கோவத்தில் போய் செம்ம வேகத்தில் கோவப்பட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவும் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது இந்த சென்னை மயக்கி நம்ம காதல் வலையில் விழ வச்சு அதுக்கப்புறம் அவனை கொல்லணும், பழி வாங்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதோடு தான் முடிஞ்சிருந்துச்சு. அதே போல் இந்த எபிசோடில் அவங்க பழி வாங்கும் படலத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் படியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னோட அம்மாவோடைய சித்தார்னு நினைக்கிறேன், சித்தார்னு தான் அதில் இருந்துச்சு, சித்தாரை கொண்டு வந்து மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் தனியாக சென்னோட அம்மா தனியாக ஒரு இடத்துல உட்காந்து தான் வாசிப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்துல இருந்து சவுண்ட் வரவும் சென்னும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே வந்துடுறாரு. நீ யார், உனக்கு எப்படி இது கிடச்சிச்சின்னு கேட்குறதுக்கு அவங்க எழுந்திரிச்சு போகிற மாதிரி போவாங்க. அப்போ அவர் அவங்க கையை பிடிச்சி நிப்பாட்டி முகத்தில் இருக்க மாஸ்கை எடுத்து விடுவாங்க. அம்மு நீயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, மாஸ்டர் இது இங்கே சும்மா இருந்துச்சு, நான் அதை எடுத்துகிட்டு வந்து வாசித்து பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது உங்கள் அம்மாவோடது தானே, மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்கள் அம்மாவை நான் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேனா, நான் வாசித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் வேணால் திரும்ப வாசிக்கிட்டோமான்ட்டு போயிட்டு ப்ளே பண்ணுவாங்களா. சென் பாதியிலே நிப்பாட்டி, போதும் அம்மா நிப்பாட்டு. ஏன் மாஸ்டர் நிப்பாட்ட சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு உண்மையான ஃபீலிங்கோடு தானே வாசித்து காட்டினேன், ஏன் நிப்பாட்ட சொல்கிறீங்க. அம்மா நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா, என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்குறதுக்கு, எனக்கு புரியுது மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் கொஞ்சம் ஷாக்காக உடனே அம்மா போயிட்டு அவருக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. அம்மா கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அசால்ட்டாக போயிடுறாங்க. ஆனால் சென்னுக்கு தான் ஒன்றுமே புரியல, நம்ம இந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறதா இல்லை இவ வேறு எதுவும் யோசிக்கிறாளான்னு பயப்படுறதான்ட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அம்பு வில்லு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டும் அந்த சின்ன பையன் இருந்தாலும் அவனும் சேர்ந்து 2 பேரும் பேசிக்கிட்டே அம்பு வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அம்மா அங்கே வராங்க. அம்மா பார்த்த உடனே அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் கேட்குறான், அம்மா நீ திரும்பவும் எதுக்காக லேடி கெட்டப்பில் வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு, அசிஸ்டண்ட் இருந்துட்டு அவங்க உண்மையாலுமே லேடி தான், அதனால தான் பெண்கள் போடுற ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்ல அவனுக்கு ஷாக் ஆகிடுது. வாயை பொழுதுட்டு பார்க்குறான். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணும், அம்மாவை பார்த்தா உனக்கு தெரியலையா அது பொண்ணுங்கிறது அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. அதை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அம்மிவியை சுற்றி சுற்றி பார்க்குறான். சுற்றி சுற்றி பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லவே இல்லை, இது மாஸ்டருக்கு தெரியுமான்னு கேட்க உடனே அசிஸ்டண்ட் இருந்துட்டு, நீ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கன்னு நினைக்கிறேன், அதனால் இன்றைக்கி 4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக நீ ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லி துரத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் சென் அவருடைய படிக்கிற ரூமுக்கு வந்துட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அம்மு டீ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்களா. சென் கவனிக்காமலே எதுக்காக நான் சொல்லாமலேயே விசிட்டர்லாம் அனுப்பி வச்சிங்கன்னு பார்க்காமலே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா தான் அம்மும் இருப்பாங்களா. மாஸ்டர் இந்தாங்க டீ குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டைமில் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த சின்ன பையனும் அங்கே இருக்கிற மேடு பொண்ணும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்னுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பொண்ணு இப்படி திடீர்னு வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அதனால் அவர் பாட்டுக்கு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அம்மாவும் விடாமல், மாஸ்டர் உங்கள் பர்சனல் பாடி கார்டு இந்த மாதிரி லேடி கெட்டப்பில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே, நான் போயிட்டு யூனிஃபார்மே போட்டுட்டு வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து போவாங்க. உடனே சென் நிப்பாட்டி, இல்லை தேவையில்லை நீ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா திரும்பவும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்களா. அவருக்கு ரொம்ப வேர்வை கொட்டுது. அம்மா ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் அம்மா புக்கை பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்கள் உங்கள் புக்கை தலைகீழ வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கன்னு சொன்ன உடனே தான் அவருக்கு ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டவே அப்படின்ட்டு புக்கை திருப்பி நேராக வச்சுக்கிட்டு சுட சுட இருக்கிற டீ எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆன உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிசர்வ்டான ஏரியா காட்டு பகுதியில் இருக்கிற குளத்தில் போயிட்டு இந்த பேப்பர் தாமரையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சென் வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுற, தனியாக இங்கே யாருமே இல்லாத நீ மட்டுக்கு வந்திருக்க, இங்கே வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதானே கேட்குறதுக்கு, மாஸ்டர் இன்னைக்கு இறந்தவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த வேண்டிய நாள், அதனால தான் இது எங்கள் அப்பா அம்மாவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அசிஸ்டண்ட் கூட உங்கள் அம்மாவுக்காக ஒரு ஃப்ளவர் பண்ண சொன்னார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் அதில் விலைக்கேற்றி விடுறீங்களா,
இங்கே ஏன் மாஸ்டர் யாரையும் விடக்கூடாது யாரும் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அப்போ தான் சொல்ல வர்றாரு, நான் சின்ன பையனாக இருக்கக்குள்ளே என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த காட்டில் தான் மாட்டிக்கிட்டேன். அப்போ என்னை ஒரு சின்ன பொண்ணு தான் என்னை வந்து காப்பாற்றினா. என்னை அந்த குட்டி பொண்ணு மட்டும் காப்பாற்றாத விட்டுருந்தேன்னா அன்றைக்கே நான் செத்துருப்பேன். என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வெளியே வரக்குள்ள நான் அழுதுகிட்டே வந்தேன்னா அப்போ அந்த பொண்ணு என்னை சமாதானப்படுத்தி ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்தி உனக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோள்பட்டையில் இருந்த மார்க்கை காட்டிட்டு என்னைய சூப்பர் ஹீரோயின்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துடுவேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்போனா நீங்கள் அந்த பொண்ணை அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னு கேட்க, பார்த்தேன், எனக்கு அவளை ஞாபகம் இருக்குது, ஆனால் அவள் தான் என்னை மறந்துட்டா, என்னை அவள் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் வில்லாவே ரொம்ப டேஞ்சரில் இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியுது உனக்கும் உங்கள் அப்பா அம்மா இல்லை, ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை நல்லா வாழணும்னு உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க அப்பா அம்மா உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, அப்பா அம்மா இவர் உண்மையாலுமே என் மேலே ரொம்ப பாசம் காட்டுறாரு, எனக்கு தெரியும் இவர் என்னுடைய எளிமையோட பையன், ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் அவங்க அம்மாவுக்காக அந்த பேப்பர் தாமரை இருக்கு இல்லையா, விளக்கு வச்சு தண்ணியில் விடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அம்மா இருந்துட்டு சரி மாஸ்டர் நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்களா. அப்போ இவங்க நடக்கக்குள்ள அங்கே உள்ள லைட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ சென் யோசிக்கிறாரு, அம்மு நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் லைஃப் ஃபுல்லாகவே எப்பயுமே ஒரு லைட் வெளிச்சம் போல் எப்பயுமே உன்னோட லைஃப் பிரகாசமாக இருக்கும், நான் எப்பயும் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்களும் அந்த லைட்டெல்லாம் எரியவும் ஹாப்பியாக அவரை திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் சென் அம்மாவுக்காக ஒரு பட்டம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ எதிரில் அம்மாவும் அந்த சின்ன பையனும் வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த பட்டத்தை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறாரு. அவனும் பார்த்துட்றான், என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர், என்னது காட்டுங்க, யாருக்காக இதை பண்ணீங்க, எனக்காகவா இல்லை நம்மக்கிட்ட நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக பண்ணீங்களா, யாருக்காக பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ அம்மு சென்னையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அவர் கையில் அடிபட்டிருக்கும், அந்த பட்டம் செய்கிறப்ப அவர் கையில் கயிறெல்லாம் கிழிச்சு விட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு, ஏன் அடிபட்டிருக்கு, ஏன் இப்படி ஆயிடுச்சு, வாங்க மருந்து போட்டு விடுறேங்க. அப்போ அந்த மேடு பொண்ணு அங்கே வந்துடுறா. மேடு பொண்ணு பார்த்துட்டு அம்மு இது அவராகவே இந்த கைட் பண்ணுறேங்கிறதுக்காக அவரவே என்கிட்ட கேட்டு இதெல்லாம் அவராகவே ரெடி பண்ணார், அதனால தான் அந்த கயிறு அவர் கையெல்லாம் அறுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த பொண்ணு கூட ஒரு ஆளும் வந்திருப்பான். சென்னு நர்வஸ் ஆகிட்டு எங்கடா இவளுக்காக தான் செஞ்சுருக்கோன்ட்டு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்காக வந்தியோ அதை மட்டும் செய்யன்னு துரத்தி விட்டுறாரா. அந்த பொண்ணும் அந்த ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அம்முக்கு ஒரு டவுட் வருது, இவனை எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே, அந்த டார்க் மூன் பவுலியனில் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு அவனை நிற்க சொல்கிறாங்க. நீ எங்கேருந்து வந்திருக்க, எதுக்காக வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் இந்த மாதிரி சிங்கியோட வீட்டில் இருந்து தான் வந்திருக்கேன், உங்களுக்காக மெடிசன் கொடுத்துருந்தாங்க அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, உன்னை நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீ சின்சன் வீட்டில் இருந்து வந்த மாதிரி தெரியலையே, டார்க் மூன் பவுலியனில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு டவுட்டாக கேட்குறாங்க. அப்போ அந்த மேடு பொண்ணும் இவன் தான் கொஞ்ச நாளாக மெடிசன் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான், சிங்கியும் தான் கொடுத்து விட்டுருக்காரு, நாம் இவனை நம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ ஃபார்மசியில் இருந்து தானே வந்திருக்க, அந்த டாக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே நான் போயிருக்கேன், நான் உன்னை அங்கே பார்த்ததே கிடையாது, நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மருந்தை தூக்கி வீசிட்டு அங்கேருந்து ஓட பார்ப்பான். அப்போ சின்சன் அவனை தட்டி விட்டுறாரு, அவனுக்கு கீழே விழுந்துறான். அந்த சின்ன பையனை ஓடி போய் அவனை மிதிச்சுட்டு எங்கே இருந்துடா வந்த, எதுக்காக இதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ யார் என்னன்னு கேட்குறதுக்கு, நான் சிங்கியூ ஹவுஸில் இருந்து தான் வந்திருக்கேன், அங்கே அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அம்மாவும் நான் இவனை டார்க் மூன் பவுலியனில் பார்த்துருக்கேன், இவன் நம்ம சிங்கியோட வீட்டில் இருந்தெல்லாம் வரலைன்னு சொல்ல, அப்போ சிங்கியூக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சது. அதனால் சென்னும் அந்த பையனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மாஸ்டர் நானும் உங்கள் கூட வரேன்னு அம்மா கேட்குறதுக்கு, நீ அவனை பார்த்துக்கு எங்கேயோ ஓட வெட்டுறாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. அம்மு போனவங்க என்ன வரலையேன்ட்டு பதட்டத்தோட வாசல்லையே இதுக்கு நடந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் செங்கியோ தூக்கிட்டு வரான். அவனுக்கு ஏதோ பாய்சன்லாம் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு அவன் மயங்கி போய் கிடக்குறான். அவனை தூக்கிட்டு ஓடியாரான். பின்னாடியே அந்த அசிஸ்டண்ட் அடிபட்டு வந்துட்டு இருக்கிறான். அம்மா ஓடி போய் எல்லாரையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சென்னுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயம்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அசிஸ்டண்ட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எதுக்கு கவலைப்படாத,
மாஸ்டர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவும் அப்போ சென்னு அங்கே வந்துடுறாரா. சென்னு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலைலாம், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டை உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெட்டில் படுக்க வச்சுட்டு செங்கியை அந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த டார்க்மூன் பவுலியனில் இருக்கிற ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ செங்கியோவுக்கு விஷம் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி அம்மு கேட்க, இல்லை செங்கியோவுக்கு விஷம்லாம் ஒன்றும் கொடுக்கல, அவங்க அவனை கொல்லணும்னா நினைக்கல, இந்த டார்கெட் வந்து எனக்காக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்ட நீ போயிட்டு செங்கியோவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அம்மா இருந்துட்டு நான் யாரை பார்த்துக்கிறது, நான் எங்கே போகிறதுன்ட்டு அவங்க பின்னாடியே போக பார்க்க, நான் போயிட்டு செங்கியோவை பார்த்துக்கணும்னா நீ அசிஸ்டண்ட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறாருன்ட்டு பிடிச்சி இழுத்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ஓட்டவை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பானா, நீ இங்கேருந்து போயிட்டு செங்கியோவை பார்த்துக்கு, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மு அசிஸ்டண்ட் பக்கத்துலேயே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. காலையிலே ஆகிடுது. அப்போ அசிஸ்டண்ட் கண்ணு முழிச்சு பார்க்க அம்மு பக்கத்துலேயே உட்காந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு அம்மு மேலே லைட்டாக ஃபீலிங் வர மாதிரி காட்டுறாங்க. சரி நம்ம எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிப்பாரா. அம்மாவும் கண்ணு முழிச்சிடுறாங்க. மெதுவாக எழுந்திரிங்கன்ட்டு கையை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நெத்தியில் கை வச்சு தொட்டு பார்க்குறாங்க. ஃபீவர் இருக்கும், உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு இறங்குவாரா. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுமா, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கி விடுவாங்க. அப்போ அவரை எழுந்திரிக்க முடியாத எழுந்திரிக்கக்குள்ள அம்மாவோட செஸ்ட்லேயே கைப்பற்றுறது. அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் அம்மா எதுவுமே ஃபீல் பண்ணல, ஏற்கனவே உடம்பு சரியில்லாத இருக்காரு, இதை பற்றிலாமா ஃபீல் பண்ணி யோசிக்கிறதுன்ட்டு அவங்க யோசிக்காத என்னாச்சு வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிடு. அவர் மெதுவாக கையெடுத்து விட்டுட்டு இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உங்களால் நடக்க முடியல, நான் வாங்க பாத்ரூம்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கையை வேகமாக பிடிச்சி இழுத்துடுறாங்க. அவருக்கு வலி எடுத்துருது. அச்சோ ரொம்ப இழுத்துட்டேன்னா சாரின்ட்டு சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவர் இல்லை நானே போய்க்கிறேன், நீ எதுக்கும் இது பண்ணிக்காத, இல்லை உங்களால் முடியாது நான் கூட்டிகிட்டு போகிறேங்க, இல்லை என்னை விட்டுட்டு நானே போய்க்கிறேன்றாரு. அதனால் அம்மாவும் சரின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே சென் வேகமாக அவருடைய ரூம்க்கு வருவார். அப்போ யாரோ அம்பை விடுறாங்க. அந்த அம்பை கையாலே பிடிச்சிடுறாரு. அதில் ஒரு நோட்ஸும் எழுதியிருக்கோம். அதில் என்ன எழுதியிருக்கும்னா, பிரதர் நான் திரும்பவும் வந்துட்டேன், நான் உன்னைய பார்க்கறதுக்காக திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ இதிலேருந்தே தெரியுது சென்னுக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு ஆள் இருக்கார் போல இருக்கு. அதுவும் இப்படி அம்பு விட்டு தகவல் சொல்கிற அளவுக்கு நல்லவரா இல்லை கெட்டவரான்னு தெரியல. நாம் ஏற்கனவே சென்னோட அண்ணா சென்னோட தம்பி 2 பேரையும் பார்த்துருக்கோம். இந்த 3ஆவதாக இன்னொரு ஆள் வராங்க. யாருங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.